ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது கட்டளைப்படி உலகை விட்டு அகன்ற மடியார் திரு அருள்சாமி அவருடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமைகள் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் மன்றாடுகிறோம். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் மேலம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, புவிநிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, புவிநிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவை
தூயாவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே மற்றும் எனது குடும்பத்து உறுப்பினர்கள், குழந்தைகள், பேர குழந்தைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், ஊர் பொதுமக்கள், இந்த மதிய வேளையிலே எனது தந்தை திரு அருள்சாமி அவர்களுடைய இறுதிச் சடங்கிற்காக இறைவன் இது இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்காக ஜெபிக்கவும், அவரது இறைப்பனை வருந்தி வாடுகின்ற இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கவும், அன்றாடவும் எல்லாமல்ல இறைவன் நமக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்து இந்த துக்க வேளையிலே இந்த இறைப்பனை வருந்தி வாடுகின்ற குடும்பத்தோடு இருந்து நமக்கு தேவையான எல்லா விதமான ஆறுதலையும் தேற்றலையும் இறைவன் நமக்கு தருவார் என்று இந்த நேரத்திலே நம் அன்றாடும் திருப்பலின் வாயிலாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய பாசமிகு அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே எனது குடும்பத்தின் சார்பாக எனது திரு அருள்சாமி இறந்த திரு அருள்சாமி அவருடைய குடும்ப மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் மற்றும் உற்றார்களும் சார்பாக நான் வரவேற்கிறேன். எல்லாமல்ல இறைவன் எப்படி நற்செய்தியிலே கூறியிருக்கிறாரோ, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், சாக மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கையோடு திரு அருள்சாமி அவர்கள் மண்ணக வீட்டை விட்டு சென்றாலும் விண்ணக வீட்டிலே தந்தையோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு மண்ணுலகிலே செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விண்ணக வான்வீட்டிலே இறைவனோடு தங்குவதற்கு எல்லாமுள்ள இறைவன் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவார் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே நல்ல பக்தி முறையோடு ஜெபிப்போம், அன்றாடுவோம். தூய மறைநூல்களை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகள் நினைத்து மனமருதி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் வானதுதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எல்லாமுள்ள தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர் தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரின் உயிர் கொண்ட உம்மடியார் திரு அருள்சாமி இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர் தொழும் பேருங்கும்படைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் 12ஆம் அதிகாரம் 7 - 10 வசனங்கள் முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புவித்த வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கின்றது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமோந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவிட்டிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவா வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோ இறைவா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 17. இயேசு அங்கு வந்த பொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகிலே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கு வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவர்கள், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார்,
உயிரோடு இருக்கும்போது என்னுடன் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிட்டு சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுடன் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து வாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசரின் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சிலர், பார்வையற்றருக்கும் பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். ஆண்டவரே அருள்வாக்கு. சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களிடமாய் எல்லாம் தந்தை ஆகியவர்களுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மையார் திரு அருள்சாமி மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அழைக்கின்றோம். இவரும் உடைய திருமகனை தம் அன்பார் மீட்பராக தயக்கமின்றி ஏற்றிக் கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நிறைய எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துணியவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் வெளிப்படுத்தும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாகத்தருவானார். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆகவே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை பொருட்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உடன் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கிடைத்த அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவு விருந்தைய கிணத்தை எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கிடைத்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுடன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு உலகங்களை தூய ஆவியானவர் சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நன்றாகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் ஒரு திருநோயை நீர் புரிந்தர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பணிப்பாளர் ஸ்டீபன் அந்தோணி பிள்ளை, எல்லா திரைகளில் அனைவரோடும் உமது திருநோயப்பில் நிறைவு வளர்ச்சியினர். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உங்களிடம் அழைத்துக் கொண்ட திரு அருட்சாமி என்னும் அதிகாரி நினைவு கூறுகிறோம். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்கிறோம்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கப்படும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்கும் வரமருள அமைந்தார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவன் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியின் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் இவர் பெயர் பெற்றோர். சகோதரிகளே, நம்முடைய இருதயபுரம் பங்கிலே மண்ணின் மனிதர்களாக 5 குருக்கள் இருக்கின்றார்கள். 2 குருக்கள் நம்முடைய பெரியார் கிராமத்திலிருந்து பல்வேறு இடங்களில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பாசத்திற்கு தந்தை லாரன்ஸ், அவருடைய தந்தை அருள்சாமி அவர்கள் நேற்று எதிர்பாராத விதமாக ஆண்டவருடைய விண்ணகத்தில் படைத்திருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நம்முடைய வங்கி சார்பாக, பசுவை இறைமக்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே தந்தை அருள்சாமி
சாமி அவருடைய ஆன்மா நித்திய இறைப்பாறை அடைய இறை மக்களாக நம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக அவருடைய இழப்பு குடும்பத்தினருக்கு பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கின்றது, துயரமான செய்தியாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் கடவுள் ஒவ்வொருவருக்குமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதை யோசித்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மால் அதற்கு விளைவிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது. எனவே நம்மை விட்டு பிரிந்த தந்தை லாரன்ஸுடைய அப்பா அருள்சாமியுடைய ஆன்மா நித்திரை பாற்றி அடைய தொடர்ந்து இதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் என்னாலும் குடும்பத்தினோடு இருந்து இவரை திடப்படுத்துவதற்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமண திருவுடலின் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயணங்களை விட்டுச் சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் திரு அருள்சாமி கிறிஸ்துவுக்கு மறைவினர்களுக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாரும் தந்தை மகன் தூயாவை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் அருள் தந்தை லாரன்ஸ் அவர்களின் தந்தை அருள்சாமி அவருடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவ கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இன்னொழி அவர் மேல் ஒளிந்திடுக, புரிநிலம் அவர் நினைவு நிலைத்திடுக. இன்னொழி அவர் மேல் ஒளிந்திடுக, புரிநிலம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக, அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. விண்ணகர் சீயோன் நகரினிலே நீரம் பண்பாடும் புகழ் அவரை செய்க. விண்ணகர் சீயோன் நகரினிலே நீரம் பண்பாடும் புகழ் அவரை செய்க. புனிதரான தூதருடன் புனித
அருள் தந்தை லாரன்ஸ் அவர்களின் தந்தை அருள்சாமி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் அருள் தந்தை லாரன்ஸ் அவர்களின் தந்தை அருள்சாமியின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள் உள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளே. இவற்றுக்கெல்லாம் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்க நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிவதாக. ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஜெபங்களை ஏற்று நம் சகோதரர் அருள்சாமி அவர்களுக்கு நிலை வாழ்வளித்திடுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தலும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன. நீர் உம் அடியாரை அருள்சாமியை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்நாள் மட்டும் இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பார செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரையாதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நித்திய ஒளியை காண்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும்.
இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு வாழ்வில் வானதுதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். தந்தை மகன் தூய